Saran. Sampradaya Anushtana Rakshana Abhiman, a satsang for the propagation of Ramanuja Sampradayam. Ramanuja Sampradayathil nammai அழைத்துச் செல்வது சரண். சனாதன தர்மத்திற்கு சரண். சரணாகதி மார்க்கத்திற்கு ஒரு வழிகாட்டி. தீதிலா நல்லோர் திரளாக திரண்டு வாருங்கள். சம்பிரதாய கைங்கரியத்தில் உங்களை சங்கமித்துக் கொள்ளுங்கள். அஹோபிலே காருடசைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மீ நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே. வந்தே நிருசிம்ஹஜாயாமநாதிமாயாம் மோஹிதும் ஹேயாம் சுலலித சுந்தரகாயாம் சுரேந்திரகேயாம் சுரரிஷிபித்யேயாம் விஷந்து மே தேவ சதா புதீயாः ஆரயாதரங்கானதராः கடாட்சாः ஸ்ரோத்ரேஷு பும்சாமృతం க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருதகாமதேனும் வேகோத்வேலஸ்வேலக்கிமிதமிதி விதோ மந்திரிதோ வானரேந்திரைः மாயாமானுஷ்யலீலாமபிரேதிஹரோலப்தசேவா விசேஷः வைதேகீ கர்ணபூரத்தபலசுரவிநாய சமாஸ்திரேஷிரோஷ்டா திருஷ்டாபாரிப்ளவானாம் சமவத்குருடः துக்கபாரிப்ளவோனः புத்திர்பலம் யசோரேரியம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்தம் ச ஹனுமத்ஸ்மரணாத் பவேத். உபவீதினமூர்ಧ್ವபுண்ட்ரவந்தம் திருஜகத்புண்யஃபலம் திருதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம் சசங்கசக்கரலாஞ்சனः சதுர்ಧ್ವபுண்ட்ரமண்டிதः சகண்டலக்னசத்புடஸ்ய நர்க்கபத்மமாலிகா சிதாந்தரீய சூத்தரீய யஜ்ஞசூத்ரசோபிதோ மமாவிதஸ்து மானசே குருஸ்ஸ வெங்கடேஸ்வரः. பிரபத்யே நிரவத்யானாம் நிஷத்யாம் குணசம்பதாம் சரணம் பவபீதானாம் ஷடகோபமுனீஸ்வரம் ஸ்ரீரங்கநாத ஷடகோபயதீந்திரதிருஷ்டம் லக்ஷ்மீ நிருசிம்மஷடஜத்கருணைகபாத்திரம் ஸ்ரீரங்கவீரரகுராட் ஷடகோபஹிருத்யம் வேதாந்ததேஷயதீந்திரமஹம் பிரபத்யே. ஸ்ரீகிருஷ்ணமாரியம் கருணாலயந்தம் வேதாந்தயுக்மம் சமதீதவந்தம் வத்சாபிஜாதம் விருஷாம் வரேண்யம் ஸ்ரீபாஷ்யசிம்ஹம் நமாமி நித்யம். ஸ்ரீமத்ரங்கசகாதிசம்யவிவரால்லப்தாகமாம் தத்வயம் ஸ்ரீமத்வீரரகுத்வஹாப்தஷடஜித்பாராரவிந்தாஸ்ரயம் ஸ்ரீமத்வேதபதம் சதேஷிரியதேஹே காருண்யவிக்ஷாஸ்பதம் சேவேரங்கதுரீனசாசனவசம் நாராயணம் யோகினம் வேதாந்ததேஷிகயதீந்திரகடாட்சலப்தத்ரய்யந்தசாரமனவத்யகுணம் புதாக்ரியம் நாராயணாத்யகிருதிரிய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாதயதிசேகரமாஸ்ரயாமஹ. ஆசிரியர்களுக்கு ஆனந்தத்தை விளைவிப்பவள் இந்த பாதுகாதேவி. அதுவும் நமக்கு மரணம் நெருங்கும் சமயத்துல பாதுகாதேவி செய்யக்கூடிய அற்புதமான உபச்சார விசேஷங்கள் எப்படி இருக்கும் என்பதான விஷயத்தை சுவாமி இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். பாதுகா சகஸ்ரத்துல பிரகீர்ண பத்ததி, இந்த பிரகீர்ண பத்ததிய சுவாமி இப்ப முடிக்க போறார். முடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரதானமா பரமேஸ்வரன் இந்த பாதுகையை சேவிப்பதனாலே அந்த பரமேஸ்வரனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெருமை, அதே சமயம் அந்த பரமேஸ்வருடைய சிரசின் சம்பந்தத்தினாலே பாதுகையில் நாம் பார்க்கக்கூடிய சில பல நிலைகள், இதெல்லாம் உத்ரேக்ஷ. பாதுகாதேவி எப்படி சேவை சாதிக்கிறாள், அந்த பாதுகாதேவியை தன்னுடைய சிரசில் ஏற்றிக்கொண்டுதான பரமேஸ்வரன் அவன் எப்படி சேவை சாதிக்கிறான், இது போன்ற பல விஷயங்களை சுவாமி இந்த பத்ததியில உபசம்ஹாரம் என்பதாக, உபசம்ஹாரம் நம்ம முடிக்கிறது, இந்த பத்ததியை முடிக்கிறதாக சுவாமி சாதிக்கிறார். நிக்ஷிப்தாயாம் தொய் சரணயோஹோ பாதுகே ரங்கபர்த்துஹு என்று பார்த்தோம். 900வது ஸ்லோகம். மாதர்மஞ்சுஸ்வன பரிணத பிரார்த்தனா வாக்கிய பூர்வம் நிக்ஷிப்தாயாம் தொய் சரணயோஹோ பாதுகே ரங்கபர்த்துஹு त्वय्यायत्तं किमपि कुशलं जानतीनां प्रजानां पर्याप्तं तन्न खलु न भवत्यात्मनिक्षेपकृत्यम्. ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் சாஸ்திரார்த்தம், ரொம்ப டீப்பான சாஸ்திரார்த்தம் போக போறதில்ல, இருந்தாலும் ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இங்கேயே கீழே தேசிகன் ஒரு இடத்துல சாதித்தார், சாகேதபுரின்றதான அயோத்தியில இருக்கக்கூடிய எல்லோருக்கும் மோட்சம் கிடைச்சது. புற்பா முதலா புல்லெரும்பாரி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரன் முற்றவும் நற்பாலுக்கு உயித்தனன். அங்கிருந்த எல்லாருக்கும் பெருமாள் முக்தி கொடுத்தான். அன்று சராச்சரங்களை
வைகுந்தத்தி ஏத்தி என்பதாக அங்க இருக்கிற புல்லு பூண்டு எல்லாத்துக்கும் பெருமாள் மோட்சத்தை கொடுத்தான். அந்த மோட்சம் எதுவான இருக்கட்டும், நான்முகனார் பெற்ற நாட்டுளே என்று சொன்னதால அது காரிய வைகுண்டம் என்பதாகவே இருக்கட்டும். ஆனா இவை அத்தனைக்கும் எப்படி மோட்சம் கொடுக்க முடியும் பரமாத்மா? அப்பிரார்த்தித்தோன கோபாயே என்பதான ஒரு சாஸ்திரம் இருக்கு. தன்னை பிரார்த்திக்காதவன் ரட்சிக்க கூடாது என்பதாக ஒரு பெரிய விசாரம் இருக்கு. பொதுவா நாம சரணாகதி சாஸ்திரம், ரகசிய திரேசாரம், சில்லறை ரகசியங்கள், 20 கிரந்தங்கள்ல நாம சரணாகதி சாஸ்திரத்தை பத்தி விசாரம் பண்ணினோம்னு சொன்னா அதுல நமக்கு காண்பிச்சிருக்கக்கூடியதான எக்ஸாம்பிள்லாம் என்ன? காகம், இலா, கதர், மன்னர், காதலி, கத்திர பந்து, நாகன், அரண், அயன் முதலா நாகநகரார் தமக்கும் அப்பிரார்த்தித்தோ ந கோபாயேத். கோத்திருத்தரணம் முக்கியம். அதே மாதிரி தேசிகன் என்ன பண்றார்? திரௌபதி, கஜேந்திரன், விபீஷணாழ்வான், தேவர்கள் இவாளுடைய சரணாகதியை நமக்கு அடிக்கடி திருஷ்டாந்தமா சாதிக்கிறார். சுவாமி இவா சரணாகதியை பெருமா தேசிகன் திருஷ்டாந்தமா சாதிக்கிறது இருக்கட்டும், இவா யாருமே மோட்சார்த்த சரணாகதி பண்ணலையே. இவா யாருமே மோட்சார்த்தமா சரணாகதி பண்ணலையே. நாம மோட்சார்த்தமா சரணாகதி பண்றதுக்கு இவா காமியார்த்தமா சரணாகதி பண்ணியதற்கு திருஷ்டாந்தமா எப்படி சொல்ல முடியும்? அப்ப இதிகாச புராணங்கள்ல மோட்சார்த்தமா சரணாகதி பண்ணினவா உண்டா இல்லையா? பெருமாள் சாட்சாத் அவளுக்கு மோட்சம் கொடுத்தாரா இல்லையா? நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கேஸ் ஒண்ணு இருக்கு பிரத்யட்சமா. யாகதி சர்வ யஜ்ஞானாம் அஹிதாக்னேஷ யாகதி அபராவர்த்தினாம் யாச்ச பூமி பிரதாயினாம் மயாச்ச சமரஜானதா கச்ச லோகான் அனுத்தமான் ஸ்லோகம். யாருக்கு? பெருமாள் ஜட்டாயுவுக்கு பிரத்யட்சமா மோட்சம் கொடுத்தார். தேசிகனிட பரமார்த்த ஸ்துதில சாதித்தார். அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம் பவதர்த்தே விநியுக்த ஜீவித சன்னு லபதே பவத பலானி ஜந்து நிகிலான்யத்ர நிதர்சனம் ஜட்டாயு. எம்பெருமானுக்காக ஆத்மசமர்ப்பணம் பண்ணினவன். அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம் பவதர்த்தே விநியுக்த ஜீவித சன்னு. ஹே பிரபோ விஜயராகவா, உனக்காக அந்த தேகத்தை விடுத்தான். தன்னுடைய உயிரை கொடுத்தவன் யாரு? ஜட்டாயு. பெருமாளுடைய கைங்கரியத்துல, ராம கைங்கரியத்துல, சீதையை ராவணனிடத்திலிருந்து மீட்டெடுக்கும் கைங்கரியத்துல ஜட்டாயு தன்னுடைய இன்னுயிரை ஈந்தான். அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம் பவதர்த்தே விநியுக்த ஜீவித சன்னு. சன்னந்தமான பிரயோகம். அந்த சன் அப்படின்றது தேசிகன் ரொம்ப அழகா உபயோகப்படுத்த. சுவாமியை போல மகாகவிகள்லாம் இந்த சாமானிய வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி தான் அதுல 1000 அர்த்தங்கள் இருக்கு. லபதே பவத பலானி ஜந்து. அப்பேற்பட்டதான உன்னிடமிருந்து எவன் தனக்காக உன்னுடைய கைங்கரியத்தில் உயிரை விடுகிறானோ அப்பேற்பட்டவனுக்கு மோட்சம் என்பது தெரிகிறது. எப்படி தெரிகிறது? நிகிலான்யத்ர நிதர்சனம் ஜட்டாயு. பிரத்யக்ஷமா இந்த விஷயத்துல நிதர்சனம் யார் அப்படிங்கிற ஜட்டாயு மகாராஜன் தான். பெரிய திருவுடையார் அப்படி சொல்றோம். பெரிய திருவுடையார் என்னும் ஜட்டாயுவுக்கு மோட்சத்தை அளித்தனையே என்று சாதிக்கிறார். ஆனா இதுல நாம ஒரு பெரிய விஷயம் பார்க்கணும். ரொம்ப பெரிய விஷயம் பார்க்கணும். ராமாயணத்துல ராமராவண யுத்தம் நடந்தது. கடைசியில ராவண சம்ஹாரம் பண்ணிட்டார் பெருமாள். எல்லாம் எடுத்து அது ஆகி முடிச்ச உடனே இந்திரன் வந்தா பெருமாள்கிட்ட என்ன வேணும்னு கேட்டான். உடனே பெருமாள் எனக்காக என் பொருட்டு நான் சீதையை அடைவதன் பொருட்டு யுத்தம் செய்து யுத்தத்தில் மறித்த இந்த வானரங்களை எல்லாம் மீண்டும் நீ உயிர் பிழைக்கவை அப்படின்னு கேட்டார். எல்லா குரங்கையும் மறுபடியும் பெருமாள் பண்ண பிழைக்க வச்சுட்டார். இப்ப பெருமாளுக்காக உயிரை விட்டவாளுக்கு பெருமாள் மோட்சம் கொடுப்பா இருந்தது ஜட்டாயுவனுடைய சரித்திரத்துல தெரிகிறது. அதே பெருமாள் தன் பொருட்டு யுத்தத்தில் மறித்த வானரங்களை எல்லாம் இந்திரனை அழைத்து இந்திரனை அமிர்தம் பொழியச் செய்து மறுபடியும் அவர்களை எல்லாம் மீட்டெடுத்தார். அததான் கோலத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்திலையும் சுந்தரபாகுஸ்தவத்திலையும் சாதிப்பார். லங்கா யுத்த ஹரீன் அப்படின்னு. ஹே பிரபோ, சுந்தர திருத்தோளுடையானே, லங்கா யுத்தத்தில் இறந்த வானரங்களை எல்லாம் உயிர் பழைக்க வைத்தாயே. விஜசுதான்
திஜசுதான் மிருதான் சம்பூகனுடைய தவத்தினாலே இறந்த பிள்ளைகளை மீண்டும் பிழைக்க வைத்தாயே. சாந்திபினி மகரிஷியினுடைய இறந்த பிள்ளையை மீட்டெடுத்து வந்தாயே. அர்ஜுனனை அழைத்து சென்று இறந்த பிராமணருடைய பிள்ளையை வைகுண்டத்திலிருந்து அழைத்து வந்தாயே. இப்படி இறந்தவர்களை எல்லாம் பிழைக்க வைக்க செய்யும் பெருமை பெற்றவனாய் இருக்கக்கூடிய நீ இப்பொழுது நானும் என்னுடைய ஆச்சாரியர் ராமானுஜரும் ஒன்று சேர வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது அந்த ஆசையை ஏன் நிறைவேற்ற மாட்டேன் என்கிறாய் என்று கூறத்தாழ்வான் கதறுகிறான். அப்ப பெருமாளுக்காக உயிரை விட்ட ஜட்டாயுவ பெருமாள் மோட்சம் கொடுத்தார் ஜட்டாயுவுக்கு. ஆனால் பெருமாளுக்காக உயிரை விட்ட வானர சேனைகளுக்கு மறுபடியும் உயிர் பழைக்க வச்சாரே தவிர்த்து மோட்சம் கொடுக்கல. இது ஒரு சாஸ்திரார்த்தம் இருக்கு. அந்த சாஸ்திரார்த்தத்தை நாம் அப்புறம் பார்ப்போம். ஆகையால சரணாகதி பண்ணாமல் மோட்சம் போனது ஜட்டாயுன்னு நமக்கு தெரிகிறது. ஆனால் அந்த ஜட்டாயு மோட்சம் போனதுக்கு காரணம் என்ன? பெருமாளுக்காக ராம கைங்கரியத்தில் தன்னுடைய உயிரை விடுத்தான். சரியா போச்சு. இத்தோட இதை விசாரம் பண்ணுவோம். நம்ம அயோத்தியில் இருக்கக்கூடியவைகள் எல்லாம் மோட்சத்துக்கு போச்சு. அவைகளுக்கு என்ன விசேஷம்? ராமனுடைய சம்பந்தம். அப்ப ராமனுடைய சம்பந்தம் மற்றவாள் கிடையாதா? சுக்ரீவ பிரபதிகளுக்கு ராமனுடைய சம்பந்தம் இல்லையா? இந்த வானரங்களுக்கு ராமனுடைய சம்பந்தம் இல்லையா? அவளுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கலையே அப்படின்னார். கீழ தேசிகன் சாதித்தார், ராமனுடைய சம்பந்தம் என்பதை காட்டும் அவைகளுக்கு பாதுகையினுடைய சம்பந்தம் என்பது ஏற்றம்னு சொன்னார். பாதுகையினுடைய சம்பந்தம் என்ன? ஒண்ணு, முதல்ல ஒரு பதில் சொல்லணும். அபிவிருக்ஷா பரிம்லானாக சபுஷ்பாங்குர கோரகாக உபதப்தோதகோ நத்யா ராமவியசன கரிஷிதாக அப்படி சொன்ன. ராமன் கிளம்புறான், அவன் இல்லை அப்படின்னு ஒன்னே அங்கிருந்த மரங்கள்லாம் வாடின. மரம் செடி கொடிகள் எல்லாம் வாடி போயிடுத்து. உபதப்தோதகோ நத்யான், அங்கிருந்த நதிகள்லாம் தண்ணீர் கொதித்தது. ஜலாசயங்கள் எல்லாம் தண்ணீர் கொதித்தது. வாபி கூப்ப தடாகங்கள்ல இருந்து தண்ணீர் கொதித்தது. திருக்குடந்த சிவன் ஆண்டவன் சாதிப்பார், ஜலம் கொதிச்சதுன்னா எப்படி கொதிச்சதுன்னா அதுல இருந்த ஜல ஜந்துக்கள் இருந்தது. மத்ஸ்யம், மண்டூகம், மகரம் முதலான ஜல ஜந்துக்கள் இருக்கு. அதெல்லாம் அப்படியே வெந்து தருக அடித்தான். அப்படி கொதிச்சது ஜலம். ராம வியசனகரிஷிதாக, ராமனை விட்டு பிரிகிறோம் என்னும் துயரத்தினாலே அந்த மரங்களும் செடி கொடிகளும் அனைத்தும் வாடின. ஆகையால ராமனுடைய ஒரு சம்பந்தத்தை அவைகள் எப்பொழுதும் விரும்பினதால அவைகளுக்கு பெருமாள் மோட்சத்தை கொடுத்தார். புற்பா முதலா புல்லிரும்பாரி ஒன்றியன்னு புல்லு பூண்டிலிருந்து ஆரம்பித்து எல்லாவற்றிற்கும் மோட்சம் கொடுத்தார் பெருமாள் என்று ஒரு நிர்வாகம். ஆனா தேசிகன் பாதுகா சகஸ்திரத்துல சாதித்த விஷயம் என்ன அப்படி கேட்டா, இவை அனைத்தும் பாதுகையினுடைய சம்பந்தத்தை பெற்றிருந்தன. ஆகையால் இவைகளுக்கு மோட்சம் அப்படின்னாரு. பாதுகையினுடைய சம்பந்தம் பெற்றால் என்ன மோட்சம்? ஆச்சாரிய வத்தையே சர்வருக்கும் மோட்ச காரணம் என்று அறுதியிட்டனர் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. தேசிகன் முதலியா அறிவிப்பார் குருபுரமுலாசாரத்துல. ஆச்சாரியவத்தையே அனைவருக்கும் மோட்ச காரணம் என்று அறுதியிட்டனர் அப்படின்னு கேட்டா அர்த்தம். ஆச்சாரிய சம்பந்தத்தினால்தான் எல்லோருக்கும் மோட்சம் சித்திக்கும். வேறபடி மோட்சம் வராது. பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ்ச புண்டரீகச்ச புண்ணியகிருது ஆச்சாரியவத்தையா யுக்தோ ஆச்சாரியவத்தையா முக்தோ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத் என்பதாக சாதித்தார். பெரும் பாப்பியான க்ஷத்ரபந்துவா இருக்கட்டும், பெரும் புண்ணியாத்மாவான புண்டரீகனா இருக்கட்டும், இவர்கள் எல்லோருக்குமே ஆச்சாரியுடைய சம்பந்தத்தினால்தான் மோட்சம் சித்திச்சதை தவிர்த்து வேற சம்பந்தமாளுக்கு மோட்சம் வரத்துக்கு வழியே கிடையாது என்று சுவாமி தேசிகன் நிர்வாகம் பண்ணி காமிச்சிட்டார். பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ்ச புண்டரீகச்ச புண்ணியகிருது ஆச்சாரியவத்தையா முக்தோ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத். பரம பாப்பியான க்ஷத்ரபந்துவா இருந்தாலும் சரி, பரம புண்ணியாத்மாவான புண்டரீகனா இருந்தாலும் சரி, அவன் ரெண்டு பேருக்குமே ஆச்சாரியுடைய சம்பந்தம் தான் மோட்சத்தை கொடுத்தது. அதனால என்ன ஆயிடுது? ஆச்சாரியவத்தையே சர்வருக்கும் மோட்ச காரணம் என்று அறிவித்தார்கள் சொல்லிட்டாரோ இல்லையோ. இப்ப பாதுகை என்ற வழியாரு ஆச்சாரியம். கொஞ்சம் கவனிக்கணும், நல்லா ஜாகிரதையா கவனிக்கணும். கீழ யோகக்ஷேமம் சகல ஜகதாம் தொய்யதீனம் சஜானன் அப்படின்னு சாதித்தார். அம்மா பாதுகையே, யோகக்ஷேமம் அனைத்துமே உன்னுடையதான அதீனம். யோகக்ஷேமத்தை நன்கு நிலைநிறுத்தக்கூடியவர் யாரு? பாதுகாதேவி என்பதனாலே அந்த அயோத்தி நகரத்து மக்கள் அத்தனை பேர் என்ன பண்ணா, நிர்பரர்களாக
நிர்பரர்களாக நிர்பயர்களாக தம்மை ரட்சிப்பது பாதுகாதேவி, தம்மை ரட்சிக்கக்கூடியவள் பாதுகாதேவி என்னும் மகாவிஸ்வாசத்துடன் அந்த பாதுகாதேவியினிடத்தில் கொண்ட விசுவாசத்துடன் அவர்கள் இருந்த பொழுது அந்த பாதுகாதேவியானவள் அவர்களுக்காக எம்பெருமானிடத்துல பிரபத்தி பண்றான். அந்த பாதுகாதேவியானவள் அவர்களுக்காக எம்பெருமானிடத்துல பிரபத்தி பண்றான். இப்ப ஸ்ரீபாஷ்யக்காரர் ஒரு பங்குனி உத்திர திருநன்னாள்ல பெரிய பெருமானம் பெரிய விராட்டியாரம் சேர்ந்திருக்கக்கூடிய உத்தமமானது ஒரு திருவோலக்கத்துல எல்லோருக்கும் க்ஷேமம் உண்டாகணுன்றதுக்காக சரணாகதி பண்ற. அதே போன்றுதான் அந்த இடத்துல நமக்காக ஸ்ரீபாஷ்யக்காரர் அங்க இருந்ததான அந்த ஆஸ்திகர்களுக்காக ஸ்ரீபாஷ்யக்காரர் பண்ணின சரணாகத்தினால அத்தனை பேருக்கு அங்க மோட்சம் சித்திச்சா மாதிரி இப்ப ஆச்சாரியன் பாதுகாதேவி, அந்த பாதுகாதேவி எம்பெருமான் திருவடியில இங்க இருக்கக்கூடியதான இந்த புல்லு பூண்டு எல்லாத்துக்கும் சேர்த்து சரணாகதி பண்றது என்பதனாலே அவைகள் உத்தமமான கதியை அடைந்தன என்பது சுவாமியினுடைய திருவுள்ளம். இத பாதுகாசகத்துல இன்னும் நல்லா டீப்பா உள்ள போய் பார்க்க வேண்டிய விஷயங்கள் அநேகம் உண்டு. ஆனால் இது ஒரு சுவாரஸ்யம். மாதரம் மஞ்சுஸ்வன பரிணாமத்வாரத்தன வாக்கிய பூர்வம் நிக்ஷிப்தாயாம் துவைதரணையோ பாதுகே ரங்கபர்த்தோ त्वय्यायत्नं किमपि कुशलं जानतीनां प्रजानां पर्याप्तं तं न खलु न भवत्यात्परिक्षेः प्रकृत्यं சாதித்தார். அடுத்தது கடைசியில உயிர் பிரியும் பொழுது அந்த திவ்யமான பரிமளம் துளசியினுடைய பரிமளமானது இருக்கணும், பாதுகையினுடைய நாதமானது கேட்கணும், பாதுகையின் திருமையில் இருந்து வரக்கூடிய பரிமளம் மிக்க குளிர்ச்சியான அந்த காற்றானது வீச வேண்டும் என்பதாக அதை பிரார்த்தித்தார். அடுத்தது சம்சாராத்வஸ்ரம பரிணதம் சம்ஸ்ரிதானாம் ஜனானாம் தாபம் சத்ய சமயுதமலம் ஷார்கிண பாதுகே த்வம் சந்திராபீடே பிரணமதி நவாம் சந்திரிகாமாபி பத்பிஹி தாரா நிர்யத் சலிலகணிகா ஸ்ரீகரைஹி சந்திரகாந்தைஹி ஸ்ரீகரைஹி சந்திரகாந்தைஹி சம்சாராத்வ श्रम परिणतम संश्रितानाम जनानाम संसाराध्व श्रम परिणतम. சம்சாரம்ன்றது ஒரு பெரிய காடு மாதிரி. சம்சாரம்ன்றது என்னது அப்படி கேட்டா ஒரு பெரிய காடு இல்லையா? அதுல கதாகதாக அப்படின்னு அதுல சம்சாரா வர்த்தவேக பிரசமன சுபதிருக் தேசிக பிரேட்சிதோகம் என்பதாக சுவாமி சாதிக்கிறார். இப்படி சம்சாராத்வ ஸ்ரம பரிணாமம், இதுல போயிட்டு போயிட்டு திருப்பி 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 சம்சார மார்க்கத்தில் உள்ளதான சிரமங்களினாலே ஆசிரிதர்களுக்கு சம்ஸ்கிருதானாம் ஜனானாம் ஆசிரிதர்களுக்கு தாபம் சத்யா சமயித்துமலம் ஷார்கின பாதுகேத்வம், இந்த கடும் கோடையில் மிகவும் அதிகமாக தப்பித்தவனுக்கு தாபத்தை அடைந்தவனுக்கு அம்மா ஷார்கினஹா பாதுகே, அம்மா எம்பெருமானுடையதான பாதுகையே நீதான் தாபம் சத்யா சமயித்துமலம், உடனடியாக அவர்களுடையதான தாபத்தை ஒழிப்பவன், தாபத்தை அடக்குகின்றாய். எப்படி அப்படின்னு கேட்டார். சந்திரசேகரனான சிவன் வணங்குறானா? பாதுகையை சந்திரசேகரனான சிவன் எப்பொழுது சேவிக்கிறார்? அவர் யாரு? ஒருத்தர் கேட்டார், பரமேஸ்வரன் மோட்சம் கொடுப்பானார், முடியாதுன்ட்டு. பரமசிவன் மோட்சம் கொடுக்க மாட்டான்ட்டார். ஏன் கொடுக்க மாட்டானார்? அவன் கிட்ட பவர்க்கம் இருக்கு, அபவர்க்கம் இல்லைன்னு. அது என்ன பவர்க்கம் இருக்கு அபவர்க்கம் இல்ல? பினாக பனி பாலேந்து பஸ்ம மந்தாகினி இது 5 இருக்கு. பினாக்கம்ன்றதான வில்லு வச்சுட்டு இருக்கான், பனின்னு பாம்பு வச்சுட்டு இருக்கான், பாலேந்துன்றதான சந்திரன் வச்சுட்டு இருக்கான், பஸ்ம உடம்பு முழுக்க நீரு இல்லையா, அந்த விபூதி பூசிட்டு இருக்கான், மந்தாகினி இந்த பகாரம் 5. இந்த 5 விதமான பகாரத்தை உடையவன் எப்படி அபவர்க்கம் பவர்க்கத்தை உடையவன் எப்படி அபவர்க்கம் கொடுக்க முடியும்னு கேட்ட. பவர்க்கத்தை உடையவனால் அபவர்க்கத்தை எப்படி குடிக்க முடியும்? அப்ப அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ற? பாதுகையை சேவிக்கிற. அப்ப சந்திரசேகரன் பாதுகையை சேவிக்கும் பொழுது இப்ப பாதுகாதேவி என்ன பண்றா? அந்த நிலவை அவள் பானம் செய்கிறாள். அதாவது ஒரு சுவாரஸ்யம் உண்டு. என்னன்னா சந்திரகாந்த கற்கள் இருக்கு, ஸ்பட்டிக கற்கள் சொல்லுவோம், சந்திரகாந்தம்னு பேரு. அந்த சந்திரகாந்த கற்கள்ல தண்ணீர் கசியும். எப்பொழுது நிலவு வீசியது என்றால் அதுல தண்ணீர் கசியும். இப்ப பாதுகையினிடத்தில் பதிந்திருக்கக்கூடிய உயர்ந்த கற்கள்
சந்திரசூட்டனான சிவன் அவன் வணங்கும் பொழுது அவன் தலையில் உள்ளதான சந்திரனுடைய சம்பந்தத்தினாலே அதில் குளிர்ச்சியான தண்ணீரானது பெருகுகின்றது. கீழே பாதுகைய ஒரு ஓயாசிஸ் நடந்துட்டு ஞாபகம் இருக்கும் இல்லையோ. அடுத்தது இப்ப இந்த கற்கள் பரமேஸ்வரன் தலையில் உள்ளதான சந்திரனுடைய சம்பந்தத்தினாலே குளிர்ச்சியான தண்ணீரை பெருக்குவதா இருக்கும் பொழுது சம்சார தாபத்தில் மிகுந்த வெம்மையில் தவித்துக் கொண்டிருக்கக்கூடியதான மக்களுக்கு குளிர்ச்சியை அளித்து அவர்களுடைய தாபத்தை ஒழிக்கிறது என்று சாதிக்கிறது. சம்சாராத்வஸ்ரம பரிணதம் சம்ஸ்ரிதானாம் ஜனானாம் தாபம் சத்யா சமயிதுமலம் ஷார்ங்கிண பாதுகே த்வம் சந்திராபீடே பிரணமதி நவாம் சந்திரிகாமாபி பத்பிஹி தாராநிர்யத் சலிலகணிகா ஸ்ரீகரைஹி சந்திரகாந்தைஹி வஜ்ரோபேதாம் வலபிதுபல ஷாமளாம் மஞ்சுகோஷாம் முக்தாசாராம் மதுரசபலாம் வீக்ஷ்ய விஷ்ணோஹோ பதே த்வாம் ஹர்ஷோத்கர்ஷாருபரிசலயன் பாதுகே சந்திரகாந்தம் தத்தே நித்யம் திருதகண ருச்சிஹி தாண்டவம் நீலகண்டஹா. நீலகண்டஹான மயிலுக்கு பேரு. மயிலானது அப்படி டான்ஸ் ஆடினே இருக்கு. பாதுகையை பார்த்தா மயிலுக்கு ரொம்ப டான்ஸ் சந்தோஷம் இருக்கு. ஏற்கனவே பாதுகையே ஒரு மயிலா வர்ணித்தார். பாதுகையே ஒரு மயிலா வர்ணித்தார். இந்த பாதுகையில வஜ்ரம், வஜ்ரம்னு அர்த்தம் வஜ்ர கற்கள், வைரக்கற்கள் பதிந்திருக்கின்றது. மேகத்துல இடி சேர்ந்திருக்கிறது. வஜ்ரம்னா இடிக்கு பேரு. வஜ்ரோபேதாம் பாதுகையில் வைரக்கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. மேகத்தில் இடி உள்ளது. வலவிதுபல ஷமலாம் இந்திரநீலங்களை போன்று கருத்தது. இந்திரநீல கற்களினாலே கருத்தது. மேகம் கண்ணங்கரையில் இந்திரநீலக்கல்லை போன்றுதான காந்தியை உடையது. மஞ்சு கோஷாம் பாதுகையில் இனிய நாடும் உண்டு. மேகத்தில் இனிய கர்ஜனை உண்டு. முக்தாசாராம் நல்ல முத்துக்களால் நிறைந்திரு பாதுகை. முக்தாசாராம் முத்து முத்தா மழையை பொழியிறது மேகம். மதுர சபலாம் அழகாக பாதுகை அசைகின்றது. மேகத்தினுடைய மூமெண்ட், காத்துல மேகம் நகர்ந்து போறதே ஒரு அழகுதான். அப்பேற்பட்டதான உன்னை துவாம் மேகத்தை போன்றதான உன்னை மேகஷாமனான எம்பெருமானுடைய திருவடியில் பார்த்து திருதகன ருச்சிஹி ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டு, ஆஹா மேகத்தை பார்த்தால் மயிலுக்கு பிடிக்கும், மேகத்தை பார்த்தால் மயிலுக்கு பிடிக்கும். நீலகண்டா ஹர்ஷோத்கரிஷாத். நீலகண்டா நீங்க பரமேஸ்வரன் இல்ல, நீலகண்டான்னா மயிலுக்கு பேரு. அந்த மயில் தன்னுடைய தோகை அப்படி விரிச்சுண்டு பார்வையை பார்த்த உடனே ஆஹா மேகம் போல் உள்ளது என்று ஆனந்தமாக களிநடம் புரிய ஆரம்பித்தது. அது டான்ஸ் ஆடுறது என்று தேசியம் வர்ணிக்கிறது. பாதுகாசத்துக்கு இருக்கு சம்பந்தம் இல்ல, இருந்தாலும் ஒரு ஜாலி ஸ்லோகம். பெருக்கரண சுவாமி சாய்ப்பார். ஒரு நாள் வைகுண்டத்துல பெருமாள் ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை ஆரம்பிச்சு கொடுத்து இனிமே பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு காலத்திலேயே பங்கு சந்தை கழுவு வீழ்ச்சியில வந்துட்டு பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் கண்ணாபின்னு இப்ப தலைக்கு மேல ஏற போகுது. அது மக்களை என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த ஊர்ல இருக்கிறவளதான் ரட்சிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் சர்க்குலர் அனுப்பிச்சான். பிரம்மா, இந்திரன், பரமேஸ்வரன், ஆறுமுகன், அப்புறம் வாயு, வருணன், திக்பாலகர்கள் எல்லாருக்கும் பெருமாள் சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கான். எல்லாரும் வந்துவிடணும், வந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியது அப்படின்ட்டான். சரின்ட்டு வரணும். எப்பவுமே மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணா எல்லாத்த காட்டும் முதல்ல பொறுப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டா பிரம்மாவுக்கு தான். ஏன்னா அவர்கிட்ட தான் நிறைய மேட்டர் எல்லாம் இருக்கும். அவர் தான் கொஞ்சம் முக்கியஸ்தர். அவர் தான் டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வரணும். பெருமாள் கேட்கிற ஃபைல்ஸ் எல்லாம் அவர் தான் கொடுக்கணும் இல்லையா? மக்களை மீட் நடக்கிறதா ஏர் இந்தியா விமானத்தை அனுப்பலாமா, இல்ல வேற ஏதாவது ரூட்ல போலாமா, ரஷ்யா கிட்டேயே பேசலாமா, நமக்கு அவளுக்கு நல்லுறவு எப்படி இருக்கு, அந்த டாக்குமெண்ட் எங்க, இந்த ஃபைல் எங்க, அந்த ஃபைல் எங்க பெருமாள் கேட்பேன். அதுக்காக முதல்லயே பெருமாள்கிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கணும். பிஃபோர் மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு வரச்சு இதை பத்தி பேசணும். அதுக்காக பிரம்மா முதல்ல வர எங்க ஹம்சவாகனத்துல ஏறி அப்படி அந்த ஹம்சம் அப்படி அன்னப்பறவை எப்படி வரும், அழகா அசிஞ்சு அசிஞ்சு வரும். அப்ப மகாலட்சுமி தாயா ஐயோ இந்த மனுஷன் மீட்டிங்ல போய் உட்காந்துட்டாருதான் நேரங்காலம் போறதே தெரியாது, அதனால இவருக்கு ஏதாவது ஒரு காஃபி கீஃபி கொடுப்போமே, முதல்ல காஃபி சாப்பிட்டு வரட்டும், மீட்டிங்ல உட்காந்துக்கிட்டோம் அப்படின்ட்டு வந்தா. அப்படி உள்ள வரா. உள்ள வந்தா சபா மண்டபம் நடுவில் இருக்கு, மீட்டிங் ஹால்,
பின்னாடி ப்ரொஜெக்டர் எல்லாம் போடுறதுக்கு எல்லா வசதிகள்லாம் பண்ணி வச்சிருக்கா. மீட்டிங் ஹால் இருக்கு, 2 பக்கம் டேபிள் சேர் எல்லாம் போட்டிருக்கா. நடுநாயகமா யார் இருப்பா? பெருமாள் தான் உட்காந்துக்கணும் இல்லையா? அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காவோ. அப்படி கேஷுவலா அப்படி திரும்பி பார்த்தா அங்க தூரத்துல அவர் பிரம்மா வந்து ஓகே ரைட் ஓகே பிரம்மா வர்றாருன்னு சொல்லிட்டு சார். அந்த பிரம்மா வரச்சே அந்த அன்னப்பறவை இருக்க அது அப்படி உத்து பார்த்துது, இப்படி பார்த்துது. சில பேர் நம்ம எஃப்சிசி ஆன் பண்ணிட்டு நாங்க இருக்கோமா இல்லையா, நாங்க எங்க தெரியுறோம், எங்க இருக்கோம் அப்படின்னு உத்து பார்த்துட்டே இருப்போம், மொத்தத்தையும் ஆன் பண்ணி வச்சுட்டு இல்லையா? அவாத்துல யார் வரா யாரு போறான்றது மொத்தம் தெரியும். அந்த மாதிரி இப்படி உத்து பார்த்துது அன்னப்பறவை. ஐயோ யோ நல்ல கருத்த மழை மேகம். இந்த வானிலை அறிக்கை வர வர ரமணன் போன பிறகு யாருமே சரியா சொல்றதே இல்லை. அவன் தான் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தார். இப்ப யாருமே சரியா சொல்ல. பார்த்தா இப்படி அப்படியே பயங்கர திக்கு டார்க்னஸா இருக்கு. இந்த மேகம் மட்டும் அப்படி சுண்டி விட்டு மழை பெஞ்சதுன்னா அவ்வளவுதான், பிரளயம் தான். இப்ப ஜனவரி மாசத்துல பெஞ்ச மழையை காட்ட அதிகமா பெய்யும் அப்படின்னு. ஐயோ மழை வருது என்னால முடியாது அப்படின்ட்டு ஒரு குதி குதிச்சிட்டு பாருங்க. தோப்புரு உண்டார் பிரம்மா கீழே. ஏன்னா ஹம்சத்துக்கு மேகம் பிடிக்காது. வாதி ஹம்ச அம்புத ஆச்சாரியா யாருக்கு? அப்புள்ளாருக்கு திருநாமம். வாதி ஹம்ச அம்புத ஆச்சாரியா. பிரதிவாதிகள் சிவாஷ்யகாரருடைய சம்பிரதாயத்திற்கு அபார்த்தம் தவறான பொருளை சொல்லக்கூடியதான மற்றவர்கள் இருக்காளே, அந்த மற்றவர்களாகிறதான அன்னப்பறவைகளுக்கு இவர் மேகத்தை போன்றவர். ஸ்ரீபாஷ்யகாருடைய சம்பிரதாயத்திற்கு விரோதமான அர்த்தங்கள் சொல்லக்கூடியவர்களான அன்னப்பறவைகளுக்கு மேகத்தை போன்றவர். அப்புள்ளார் சபைக்குள்ள வந்துட்டாருனா எப்படி மேகத்தை பார்த்த அன்னங்கள் நடுங்குமோ அது போல இவரை பார்த்து மற்றவர்கள் நடுங்கி ஓடி போயிடுவாராம். தொபேல பிரம்மாவை கீழே தள்ளிட்டு அன்னப்பறவை பறந்த ஒரே குடிச்சு. பிரம்மாவுக்கு இடுப்புல சரியானடி 60 வயசுக்கு மேல பாத்ரூம்ல தாப்பால் போடாதீங்கன்றான். சார் ரெஸ்ட் ரூம்லயும் டாய்லெட்ல பாத்ரூம்ல தாப்பால் போடாதீங்க, எதுக்கும் ஒரு சாதாரண ஒரு பிவிசி டோரா போட்டு வச்சுக்கோங்க, அதான் ஈஸி. தம்மன் ஒரு தட்டா உள்ளே இருந்து கழுத்தை தூக்கி வெளில போடலாம், சரியா சப்பையில அடி வாங்கிக்கும் அது அப்படின்றவங்க டாக்டர். அந்த மாதிரி பிரம்மா இடுப்பு பிடிச்சிட்டு பாவம் லொங்கு லொங்குன்னு வர நிறைய கிட்டத்தட்ட ஒரு 300 ஃபீட் நிறைய போனோம். அப்ப ஆறுமுகன் யார்? அவன் மயில் வாகனன் இல்லையா? அவன் மயில டாயின் டாயின் அப்படி ஏறி உட்காந்து வந்துட்டு இருக்கான். வந்தா பிரம்மா இப்படி இப்படிங்க என்னது லிப்ட் என்ன சுவாமி என்ன சமாச்சாரம், என்ன இடுப்பு பிடிச்சி நிக்கிறீர், என்ன விஷயம்? ஃபைல் தான் இருக்கு, விழுந்து கிடக்குது, எல்லாத்தையும் தரட்டி எடுத்து வச்சுட்டு என்ன சுவாமின்னா, ஐயா இந்த மாதிரி அன்னத்துல உட்காந்து ஏன் சுவாமி இப்படி பண்றீங்க, இன்னும் பழைய வண்டியே வச்சு நிக்கிறேன். இப்பெல்லாம் எப்படிலாம் வந்துட்டு தெரியுமா? இப்பெல்லாம் ஃபர்ஸ்டா தான் வந்துட்டு சார். இப்பெல்லாம் டெஸ்கா கார்லாம் வந்து டிரைவரே இல்லாமல் அது பாட்டுக்கு வண்டி ஓடுறது, அந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணி நாங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீ இன்னும் பழைய வண்டியே வச்சிருக்கீங்க. அப்பா தலைவா ஆறுமுகனே ஒன்னு லிப்ட் கொடு, இல்ல நானே நடந்து போய்க்கிறேன், அட்வைஸ் மட்டும் பண்ணாதீங்க. ஐயோ நீ பிதாமகன் பிரம்மதேவன், உம்மை விட்டுட்டு நான் வந்து போக முடியுமா, ஏறிக்கும் அப்படின்னு அவர் தூக்கி. என் வண்டியில பின்னாடி கேரியர் கிடையாது, என் வண்டி கேரியர் கிடையாது, அதனால ஃப்ரெண்ட் தான் உட்காரணும். ஃப்ரெண்ட்ல உட்கார வச்சுட்டான். யாரா? பிரம்மாவை. இதுல மயில் மேல உட்காண்டார் பிரம்மா. உட்காந்தா அப்ப அந்த மயில் வந்தது, அப்படியே உத்து பார்த்தது. மறுபடியும் கேமரா உத்து பார்த்தது, நாம இருக்குமா இல்லையான்னு. அந்த மாதிரி உத்து பார்த்தது. பார்த்தா அங்க தூரத்துல கண்ணங்கரையில் நல்ல மேகம். மேகத்தை பார்த்தா மயிலுக்கு சந்தோஷமான சந்தோஷம். இப்ப அதான பாதுகாச ஸ்லோகம். பாதுகைன்றதான மேகத்தை பார்த்து நீலகண்டனான மயில், நீலகண்டமான மயிலானது அர்த்தம் புரிகிறது சொன்னாரோ இல்லையோ, உடனே அந்த மயில் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டு ஆஹான்னு சந்தோஷமா குதிக்குது. அப்பதான் ஃபார்ச்சுனேட்லி மகாலட்சுமி அப்படி திரும்பினா அங்க பார்த்தா ஐயோ 10 தல ராவண வைகுண்டத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு என்ன பண்ணா, அப்படியே பயந்து அப்படியே எகிரி போய் பெருமாள் மடியில போய் விழுந்தான். எகிரி போய் பெருமாள் மடியில போய் விழுந்தான். பயத்துல துள்ளி போய் விழுந்தான். என்னடா ஆச்சு அப்படின்னா பெருமாள் ஆஹா தந்திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் ஹரிஷீணாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேஹி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே சஸ்வஜே பரிஷஸ்வஜே பர்த்தாரம் பரிஷஸ்வஜே வைதேஹி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே கிருஷ்டா வைதேஹி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. எப்பயோ ராமாவதாரத்துல யாதிருச்சிகமா வந்து அவள் என்ன தழுவிண்டா சுவாமி, அதுக்கப்புறம் எத்தனை டிகேட்ஸ் எத்தனை யுகங்கள் போயிடுத்து, இப்பத்தான் மறுபடியும் மகாலட்சுமி தாயா தானா வந்து எம்மடியில் தொப்புள் விழுந்திருக்கா. ஆஹாங்க பெருமாள். சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவள் துள்ளி குதிச்சாலே அது என்ன ரீசன், என்ன சமாச்சாரம் அப்படின்னா ஒண்ணுமில்ல. அப்படி தூரத்துல பார்த்தாலும் இல்லையோ 4 தலை உடையதான பிரம்மா 6 தலை உடையதான சுப்பிரமணியன், இவா 2 பேரும் அந்த மயிலுடையதான வைப்ரேஷன் அப்படியே மயில டான்ஸ் ஆட அந்த தலை மிக்சிங்ல ஷேக்கிங்ல பார்க்கச்சு தூரத்துல பார்த்தா 10 தலை ராவண மாதிரி இருந்தது. மயில் ஏண்டா டான்ஸ் ஆடித்து நேரம் ஒண்ணுமில்ல, பெருமாள் அங்க உட்காந்துருக்க
கண்ணங்கரையில பெருமாளை பார்த்து அன்னமும் கொண்டல் மேகம்னு நினைச்சு பயந்து ஓடி போச்சு. மயில் அந்த பெருமாளை பார்த்து இது மேகம் என்று நர்த்தனம் ஆட ஆரம்பிச்சதுங்க. பெருமாள் ஆஹா கருப்பே அழகு காந்தலே ருச்சி அப்படின்னு பெரியவாள் தான் வெறுமையா சொன்னா, பாரு இவ்வளவு நாள் கழிச்சு மகாலட்சுமி மடியில உட்கார்ந்து இருக்கான், பசங்களா இன்னைக்கு மீட்டிங் கேன்சல் அப்படின்ட்டார் பெருமாள். என்ன பெருமாளுடைய கருமை அத்தகையது. ஆழிமலை கண்ணா மொழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அப்படின்னு ஆண்டார். மேகங்களே உறைவீன் திருமால் தன் மேனி ஒக்கும் யோகம் எங்கு கற்றீர் அப்படின்னார். பெருமாளுடையதான திருமேனியை போன்றதான கருமையை பெறுவதற்கு நீங்கள் எந்த ஊர்ல போய் தபஸ் பண்ணிட்டு வந்தேன்னு கேட்கிறார். அந்த மாதிரி இங்க ஹர்ஷோத்கர்ஷாத் உபரிச்சலயல் பாதுகே சந்திரகாந்தம் தத்தே நித்யம் திருதகன ருச்சி தாண்டவம் நீலகண்டா தத்தே நித்யம் திருதகன ருச்சி தாண்டவம் நீலகண்டா ஸ்ரீரங்கேந்தோச்சரணகமலம் தாதிருஷம் தாரயந்தி காலே காலே சஹ கமலயா கிளுப்தயாத்ரோத்சவ ஸ்ரீஹி கத்வா கத்வா ஸ்வயமனுகிருஹத்வாரமும் நித்ரநாதாம் பௌரான் நித்யம் கிமபி குஷலம் பாதுகே பிருச்சசீவ. வீதி உற்சவம் நடக்கிறது. பெருமாள் வீதிகளை எழுந்தடிக்கிறார். ஒரு நாள் சாற்றிட திருவாபரணம், மறுநாள் சாற்றாமலும், ஒரு நாள் ஏறி அலங்கரித்த வாகனத்தில் மறுநாள் ஏறி அலங்கரியாமலும், ஒரு நாள் சாற்றிட பீதாம்பரம் மறுநாள் சாற்றாமலும், பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே சோதி ஒளிவு பண்புன்றே திருவாள் விசேஷமான திருவாபரணங்களோட திருக்கோலங்களோட திவ்யமான வஸ்திரங்களோட அலங்காரங்களோட வீதிகள்ல எழுந்தொழிகிறான். அப்ப பிராட்டியோட ஒரு பெரிய பெருமாள் ஒவ்வொரு ஆத்துவாசலையும் எழுந்தொழிகிறார். அப்ப ரங்கநாதனுடையதான திருவடியை தாங்கி வரக்கூடியதான பாதுகை எனப்படுறது அப்படின்னா, ஒவ்வொரு ஆத்து வாசல்ல வரைச்சு அந்த பாதுகா நாதம் ஏற்படுறது. பாதுகை அந்த சப்திக்கச்சே எல்லாரையும் குசலம் பிரச்ச கேட்கறதா. சௌச்சமா இருக்கீங்களா, க்ஷேமமா இருக்கீங்களா, என்னென்ன சமாச்சாரம், உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் குறவும் இல்லாம இருக்கா, எல்லாம் சரியா இருந்துருக்கா, எப்படி தண்டகாரண்ய மகரிஷிகளுடைய ஆசிரமங்கள்ல பெருமாள் ஒவ்வொரு ஆசிரமங்களுக்கா போய் பெருமாளும் பிராட்டியும் குசல பிரஷ்னம் பண்ணாடோ, அந்த மாதிரி இன்னைக்கும் ரங்கநாதன் அதனால்தான் தேசியம் சாதித்தார். திதிரஷ்டமி ரவனார வைபவாது பிரதமா திதி ஸ்திரகதாம் அஜாயத கிழ மணிபாதுகே தம் அனந்திய வீதிகாசு அதிதி கரோஷி அப்படின்னு தெரியுமோ. அதாவது பெருமாள் அஷ்டமி திதியில பிறந்தான். இன்னைக்கு அஷ்டமியோ இல்லையோ, மத்தியாஷ்டமி ஜன்மாஷ்டமி இல்லையா. திதிர் அஷ்டமி என் அவதார வைபவாத், அஷ்டமியில பெருமாள் அவதாரம் பண்ணான். அப்படி அவதாரம் பண்ணச்சே என்னாது அஷ்டமி என் அவதார வைபவாத், எந்த பெருமாளுடைய அவதார வைபவத்தினால பிரதமா திதி திரிஜகதாம் அஜாயத. அஷ்டமி திதி பிரதமா திதியாச்சு. அதான் சுவாரஸ்யம். அஷ்டமி திதி என்பது பிரதமா திதியாச்சு. ஏன் அஷ்டமியில சாதாரண எந்த காரியம் பண்ண மாட்டான், ஆனா அதுக்கு பெருமை உண்டாச்சு. யாருனால? பெருமாள் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணதுனால. அப்பேற்பட்டதான அஷ்டமி திதியில் பிறந்த பெருமாளை பாதுகையானவள் ஒவ்வொருவருடைய திருமாளிகைக்கும் எழுந்தருள பண்ணி கொண்டு வருவதனாலே அவள் அந்த அந்த பெருமாளை அதிதியாக்குகிறாள். அதான் சுவாரஸ்யம் இல்லையா. ஒரு சமயம் டோலையில 45ஆம் இங்க டோலைக்கு எழுந்த ஒரு ஆத்துல டோலை அப்பாடிய இந்த ஸ்லோகத்தை உபன்யாசம் பண்ணச்சே சொன்னேன். பாதுகாதேவி அஷ்டமியில் பிறந்த கிருஷ்ணனை ஒவ்வொரு திருமாளிகைக்கும் எழுந்தருள பண்ணி கொண்டு வருகிறாள். அப்ப ஒவ்வொரு ராத்துக்கும் பாதுகாதேவி பெருமாள் என்ன பண்றா, அதிதி ஆக்குகிறாள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப இங்க பாதுகைனா ஆச்சாரியன்னு நம்ம வச்சுக்கணும் இல்லையோ, நமக்கு அதுதான் விஷயம். அப்ப பாதுகை ஆச்சாரியன்னு சொன்னா பாதுகா சேவகர்களான லட்சுமி சுமதிய பாதுகா சேவகர்களான நம்முடைய ஐஷிங்கர்கள் தோலை கண்ணனை ஒவ்வொரு திருமாளிகைக்கும் எழுந்தருள பண்ணி வைத்து அந்த திருமாளிகைக்கு அந்த பெருமாளை அதிதியாக்குகிறார்கள் அப்படின்னு விண்ணப்பித்தேன். ஐஷிங்கர் ரொம்ப ரசிச்சார். இந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப அழகான ஒரு உபன்யாசம் பண்ணிருக்கடா நீ அப்படின்னு ஐஷிங்கர் சாதிச்சார். ஆகையினால இப்படி பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து வரும் பொழுது ஒவ்வொரு ஆத்து வாசலையும் குசல பிரஷ்டம் பண்ண வைத்து அவர்களை பாதுகாதேவி இனிய நாதத்தினாலே மகிழ்விக்கிறாள். போதும் கத்வா கத்வா ஸ்வயம் அனுகிரகத்வாரமுன் நித்ரநாதாக பௌரான் நித்யம் கிமபி குஷலம் பாதுகே பிருச்சசீவ சதுரவிஹாரிணீம் ருச்சிரபக்ஷ ருச்சிம் பவதீம் மனசி ச சாயகாசன குணோச்சித மஞ்சூரவாம் அனுபதமாத்ரியே மகிமகேந்திர சிலா மகிதாம் ஹரிச்சரணாரவிந்த மகரந்த மதுவிரதிகாம்.
இப்ப பாதுகைய ஒரு பெண் வண்டு, பொன் வண்டு பாதுகை மட்டுமில்லை, இப்ப பெண் வண்டு என்று வர்ணிக்கிறது. ஒவ்வொரு திருமாளிகைக்கும் பாதுகை எழுந்தெழுவதை பார்த்தால் அழகியதான புஷ்பங்களில் உள்ளதான தேனை பருகுவதற்கு வண்டானது சுற்றி சுற்றி வருவதை போன்று இருக்கிறது என்று வர்ணிக்கிறது. ஒவ்வொரு திருமாளிகைக்கும் பாதுகையானவள் எழுந்தெழுவது, அது போயிட்டு போயிட்டு வரார். சதுரவிகாரிணீம் ருச்சிரபக்ஷ ருச்சிம், சதுரவிகாரிணி ரொம்ப அழகா சம்சாரம் பண்றது, அழகான ருச்சிர பக்ஷம், எல்லா பக்கமும் பாதுகையை பார்க்க பார்க்க அழகு. வண்டுகளுக்கு அழகியதான சிறகுகள், எல்லாமே உத்ரேக்ஷதான், ஒரு உபமாவும் சொல்லலாம் இங்க. அப்புறம் மனசிஜ சாயகாசன குணோச்சித மஞ்சுரவாம், மன்மதனுடைய வில் கரும்பு வில், அந்த கரும்பு வில்லுக்கு நான்கயிறு என்னன்னா வண்டுகள். அந்த வண்டுகளுடைய ரீங்காரம் இனிய நாதம். அதுவே போன்று பாதுகாதேவியினுடைய இனிய நாதம் ரீங்காரம், ஒரு அற்புதமான நாத விசேஷம், மனசுக்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது. இந்த நீலக்கற்கள் நன்கு பதிக்கப்பட்டிருப்பது பகவானுடைய திருவடி தாமரை பூவில் உள்ள தேனை உண்டு கழித்து ஒவ்வொரு திருமாளிகைக்கும் சுற்றி சுற்றி வரக்கூடியதான வண்டை போல, ஹே பாதுகையே உன்னை நாங்கள் பாவிக்கிறோம். சுவாமி தேசிகன் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளில் உள்ள அந்த தேனை அள்ளி பருகி கழித்து திருமாளிகைகள் தோறும் சஞ்சரித்து வரக்கூடியதான ஒரு பெண் வண்டை போன்ற பாதுகையை உன்னை நாங்கள் பாவிக்கிறோம் என்று சொல்லுகிறார். கனகருச்சா ஜடா முரகமௌளி மணின் மணிபிஹி திரிதிவதரங்கிணீம் தரளமுக்திக தீதிபிஹி குட்டிலதயா கொச்சித் சசிகலா மதரி குருஷே முரரிபு பாதுகே புரபிதா சிரசாஹ வித்ருதா. ரெண்டு விதமா இருக்கு. சிவனுடைய சிரசினாலே தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகையான நீ, அதாவது உற்சவம் முடிஞ்ச உடனே பரமேஸ்வரன் ஸ்ரீபாரந்தாங்கியா வர, ஸ்ரீபாரந்தாங்கிகளுக்கு ஷட்டாரி சாரி பாடல் பெருமாளை எழுந்துள்ள பண்ணி ஆச்சரியமான இந்த உற்சவத்தை நடத்தி வைத்த ஸ்ரீபாரந்தாங்கிகளை கௌரவிப்பாளர். அப்ப அந்த ஸ்ரீபாதம் தாங்கியா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுக்கு சிரசுல பாதுகை இருக்கிறார். அப்ப அவருடைய சிரசுல எதெல்லாம் உசத்தியான வஸ்துவா இருக்கு? சர்ப்பம் இருக்கு, சந்திரன் இருக்கான், மந்தாகினின்றதான கங்கை இருக்கு. இது எல்லாமே சட, அதுக்கு மேல சடமுடி, இது எல்லாமே பாதுகையினுடைய சம்பந்தத்தினாலே கீழ்பட்டன. அதரிதாக ஏதே, அதாவது பாதுகை அந்த சிரத்துல வைக்கப்படும் பொழுது இவை அனைத்தும் கீழ்பட்டன. எப்படி ஆயிடுது? எல்லாம் கீழே போயிடுது. புரபிதாக சிரசா வித்ருதாக, சிவனுடைய சிரசால் தரிக்கப்பட்டவள். கனகருச்சா ஜட்டாம், தங்கமயமான காந்தியினாலே ரிஷிக்கேறின சடையையும் மணிபிகி உரகம ஒளிமணி, அதுல பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரத்னங்களினாலே சிவனுடையதான மேனியில் சுற்றப்பட்டிருக்கக்கூடிய பாம்பின் பணத்தில் உள்ள ரத்னத்தையும், தரளமோக்தி கதீதிபிகி, நல்ல நிறைந்த நீரோட்டமுள்ள முத்துக்களுடைய காந்திகளினாலே, திரிதிவதரங்கிணி, சிவன் சிரசில் உள்ளதான் கங்கையையும், குட்டிலதயா சசிகலா, தன்னுடைய வக்ரத்தன்மையினாலே சந்திர கலையையும், அதரி குருஷே, பாதுகையே அவற்றை நீ சர்வசாதாரணமாக இறக்குகிறாய். பாதுகையினுடைய சம்பந்தத்தினால சிவனுடைய சிரசில் இருக்கக்கூடிய உயர்ந்த பொருள், உயர்ந்த விஷயங்கள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் அதரி, எல்லாம் தாழப்பட்டன, தாழ்ச்சியை அடைந்த, சர்வசாதாரணமா போயிட்டு. காலே தல்ப புஜங்கமஸ்ய பஜதः காஷ்டாங்கதாம் சேஷதாம் மூர்த்திம் காமபி வேத்மி ரங்கர்பதேஹ சித்ராம் பதத்ரத்வயீம் சேவானம்ரசுராசுரேந்திரமகுட்டி சேஷாபட்டி சங்கமே முக்தா சந்திரிகயேவ யா பிரதயதே நிர்மோகயோகம் புனः. இங்க
பாதுகையை வர்ணிக்கும் பொழுது சஞ்சார காலத்திலையும் சரி கீழே சொன்னார். என்ன சொன்னார்னா, பாதுகைய ஒரு சேஷ உருவம் அப்படின்னு சொன்னார். பெருமாளுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான சமஸ்த விதமான கைங்கரியத்தையும் செய்யக்கூடிய ஆதிசேஷன் இல்லையா? அந்த ஆதிசேஷனை போல பாதுகை என்பதாக பாதுகையினுடைய பெருமையை வர்ணித்தார். இப்ப என்ன ஆறுது, ஒருத்தர் உபயம் பண்றார், கைங்கரியம் பண்றார். அந்த கைங்கரியம் பண்றவாளுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு திருப்பரிவட்டம்ன்றதாக சொல்லி பெருமாளுடையதான அனுகிரகமாக ஒரு உடுத்துக்களை இந்த பீட்டகவாளின்னு பெருமாளுடையதான பரிவட்டத்தை கொடுப்பான். பரியட்டம்னா வஸ்திரம் அர்த்தம். அதை மெல்லிசா அழகா வாசா அவளுக்கு அந்த அர்ச்சகால் அப்படி அவளுக்கு தலையில கட்டி விடுவான். அந்த மெல்லிய வஸ்திரத்தை அவளுக்கு தலையில கட்டிட்டு அதற்கு மேல பாதுகை ஷட்டாரி சாதிப்பான். அவளுக்கு அந்த பரிவட்டம் கட்டி அவளுக்கு பாதுகையை சாதிக்கும் பொழுது அங்க எப்படி தோன்றுகிறது அப்படின்னு கேட்டா, அந்த பாதுகையினுடைய காந்தி விசேஷத்தினாலே பாதுகை மேல உட்கார்ந்து இருக்கு அவளுடைய சிரசல. சுவாமி தேசிகனுக்கு அப்படித்தானே, அஸ்ரத்ததானமபினன் மதுனா ஸ்வகீயே ஸ்தோத்ரே நியோஜயசிமாம் மணிபாதுகேத்வம் திவ்யஸ்தானா துமிவ ஜகதி பாதுகே காகமானா. என்ன பண்ண நீ அங்கேருந்து ஏறி வந்து என்னுடைய தலையில ஏறி உட்கார்ந்து பாதுகா சகஸ்திரத்தை அருளி செய்ய வேண்டும் நியமனம் கொடுத்தவள் நீதானே. இப்ப அந்த தலையில பாதுகை அவளுக்கு அந்த பரிவட்டம் கட்டி அப்படி ஒரு பக்கமா அந்த பரிவட்டத்துடைய வஸ்திரம் தொங்குறது. அது மெல்லிய வஸ்திரம். தலையில பாதுகாதேவி எழுந்திருக்கிறாள். அதை பார்த்தா ஒரு சேஷன் பாம்பு அது சட்டையை உரித்ததான அந்த தோல் உரிந்து தொங்குவதை போன்று ஒரு காந்தி தோன்றுகிறது தேசிகன் இல்லையா? அது அசுரர்களா இருக்கட்டும் தேவர்களா இருக்கட்டும், சுராசுரேந்திர முகுட்டி சேஷாபட்டி சங்கமே, சுரர்களா இருக்கட்டும் அசுரர்களா இருக்கட்டும் எல்லோருக்குமே அவ பண்ற கைங்கரியத்திற்கு உண்டான பரிவட்டம் உண்டோ இல்லையோ. முக்தா சந்திரிகையேவ புனா நிர்மோக யோகம் பிரதயதே. முக்தா சந்திரிகையேவ பாதுகையின் முத்துக்களுடைய காந்தி விசேஷத்தினாலே நிர்மோக யோகம் அந்த தோல் உரிந்ததை போன்றுதான் ஒரு தோற்றத்தை அது காண்பிக்கிறது போதும். அந்த வெளிச்சத்துல அங்க இருக்கக்கூடிய கைங்கரிவர்களுக்கு பரிவட்டம் கட்டி அவளுக்கு பாதுகைய சாத்தும் பொழுது அதை தேசிகன் நன்னா அப்சர்வ் பண்ணி வச்சு தாம் பாதுகாப்பு அருளி செய்யும் பொழுது இந்த இடத்துல அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிருக்க இல்லையா? விஷயத்தை அப்சர்வ் பண்றது பெரிய விஷயம் இல்ல சுவாமி. அப்சர்வ் பண்ண விஷயத்தை எந்த இடத்துல எப்ப வெளிப்படுத்துறது ஒண்ணு இருக்கு. அந்த டேலண்ட் ரொம்ப முக்கியமாச்சே. அந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்லணும்னு ஞாபகம் வரணுமே. என்னமோ நினைச்சேன் சொல்லணும்னு, என்னமோ நினைச்சேன் சொல்லணும்னு, என்னமோ நினைச்சேன் சொல்லணும்னா என்ன நினைச்ச சொல்றியா சொல்லலையான்னு கேள்வி வரும். காலே தல்ப புஜங்கமஸ்ய பஜதா காஷ்டாம் கதாம் சேஷதாம் மூர்த்திம் காமபி வேத்மி ரங்க நிருபதேஹே சித்ராம் பதத்வத்ரீ சேவானம்ர சுராசுரேந்திர முகுட்டி சேஷாபட்டி சங்கமே முக்தா சந்திரிகையேவ யா பிரதயதே நிர்மோக யோகம் புனः சந்திராபீட சிகண்ட சந்திரசிகரஜ்ஜோதத் சந்திரசிகரஜ்ஜோதத் சுதா நிர்ஜரஸ்தோகாஸ்திஷ்ட சுரேந்திர சேகர ரஜஸ்தியானே சுமப்பாதுகே பிரம்மஸ்தம்ப விபக்த சீம விவித க்ஷேத்ரஜ்ய சர்கஸ்திதி பும்சானுகிரக நிகிரக பிரணயினி யா சா கிரியா ரங்கினஹ. அழகான ஸ்லோகம். முதல்ல என்ன உத்ரேக்ஷ பாதுகையினுடைய முத்துக்களின் ஒளிதான் அந்த பாம்பு சட்டை உரித்ததான தோற்றம் என்று வர்ணித்தார். இதுல சிவன் முதலியதான சர்வ தேவர்களும் தங்கள் சிரசில் வைத்து தங்களால் முடிந்தவரை அர்க்ய பாத்தியாதிகளாலே புஷ்பங்களினாலே தூபதீபங்களினாலே பாதுகையை எப்படி அவர்கள் கொண்டாடுகிறார்கள் சொல்றார். சந்திராபீட சிகண்ட சந்திரசிகர சோதத் சுதா நிர்ஜர ஸ்தோகாஸ்திஷ்ட சுரேந்திர சேகர ரஜஸ்தியானே ஸ்தும பாதுகே. சந்திரனுடைய
சிவனுடைய சிரசில் இருக்கக்கூடிய சந்திரனிலிருந்து எப்பொழுதும் அமிர்தம் பெருகுகின்றது. அந்த அமிர்தத்தினாலே நனைக்கப்பட்டவளாய் தேவர்கள் சமர்ப்பிக்கும் உயர்ந்த புஷ்பங்களுடன் கூடியவளான பாதுகையே ஸ்துதிக்கிறோம். பரமசிவனுடைய தலையில் உள்ள சந்திரனிலிருந்து பெருகக்கூடிய அமிர்த பிரவாகத்தில் நனைந்து தேவர்கள் சமர்ப்பிக்கும் புஷ்பங்களினால் எப்பொழுதும் அர்ச்சிக்கப்படும் பாதுகாதேவியை ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏன்னா எந்த பாதுகை, எப்பேற்பட்ட பாதுகை? தித்திர பிரம்ம வினாடிகா பதிவட வித்தியாச சங்காபரை என்பதாக எந்த ரங்கநாதனுடைய திவ்ய சக்தியோ, திவ்ய சங்கல்ப விசேஷமோ, திவ்ய லீலையோ, அந்த லீலா ரூபமாக சங்கல்ப ரூபமாக பிரம்மாதி புல் பூண்டு பர்யந்தம் அவையவைகளுக்கு உரியதான ஏற்றத்தாழ்வுகள், எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளை உடைய பல்வகை பிராணிகளுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அனுகிரக நிகிரக என்பதாக அவரவர்களுக்கு உரியதான பலாபலன்களை அளிப்பதில் ரங்கநாதருடைய சங்கல்ப சக்தியாக எந்த பாதுகாதேவி விளங்குகிறாளோ அப்பேற்பட்ட பாதுகாதேவியை நாங்கள் சேவிக்கிறோம். அந்த பாதுகை இப்ப எப்படி சேவை சாதிக்கிறா? எங்களுக்கு பரமேஸ்வரனுடைய சிரத்திலிருந்து பெருகக்கூடிய சந்திரனின் அமிர்த பிரவாகத்தில் நனைந்து தேவர்கள் சமர்ப்பிக்கும் புஷ்பங்களினால் அர்ச்சிக்கப்படும் பாதுகையான அவளை நாங்கள் சேவிக்கிறோம். இப்ப லோகத்தினுடைய சிருஷ்டி சம்ஹாராதி லீலைகள்லாம் என்ன ஆகுது? பாதுகாதீனமாக பாதுகையின் மூலமாகத்தான் நடைபெறுகின்றன. இது அனைத்திற்கும் காரணம் என்ன? அந்த பாதுகை மட்டும்தான். சந்திராபீட சிகண்ட சந்திரசிகரஜோ சிகரஜோ தத் சுதா நிர்ஜர ஸ்தோகாஸ்திஷ்ட சுரேந்திர சேகர ரஜஸ்யானி ஸ்துமப்பாதுகே பிரம்மஸ்தம்ப விபத்த சீம விவித க்ஷேத்ரஜ்ய சர்ஜஸ்திதி துவம்சானுகிரக நிகிரக பிரணயினி யா சாக்ரியா ரங்கிணா. இதுக்கப்புறம் அற்புதமான ஸ்லோகம். தனக்கு கடைசி காலத்தில் அதராகித சார்வம்சநாளாக முகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாகான்னு எப்படி கடைசி காலத்துல பெருமாள் எப்படி கிருஷ்ணன் தனக்கு சேவை சாதிக்கணும்னு சுவாமி தேசிகன் பிரார்த்தித்தாரோ அதே மாதிரி இந்த கடைசி காலத்துல எனக்கு சேவை சாதிக்கணும். லக்ஷ்மீ நூபுர சிஞ்சிதேன குணிதம் நாதம் தவா கர்ணயல் ஆஜிக்ரன் நிகமந்த கந்த துளசி தாமோத்சிதம் சௌரபம் காலே குத்ரசிதாகதம் கருணயா சார்த்தம் त्वया சாக்ரதः பஷ்யேயம் மணிபாதுகே பரதரம் பத்மேக்ஷணம் தெய்வதம். லக்ஷ்மீ நூபுர சிஞ்சிதேன குணிதம் நாதம் தவா கர்ணயம். ரெண்டு விதமான சப்தம் ஒன்னா சேரணும். எப்படி திவ்ய பிரபந்தம் வேதம் என்பதாக நம்ம ரெண்டுத்தையும் ஒன்னா சேரும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம் போறதோ அந்த மாதிரி லக்ஷ்மி நூபுர சிஞ்சிதேன பிராட்டியினுடைய திருவடி சிலம்பு கல் 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 என்று அந்த பிராட்டியினுடைய திருவடி சிலம்பு சப்திக்கணும். கூட தவா கர்ணயன்னாதம் பாதுகையினுடைய கல்கள் சேரணும். லக்ஷ்மியினுடைய காற்சிலம்பு கல்கள் பாதுகையினுடையதான கல்கள் ரெண்டு ஒன்னா சேரணும். ஆஜிக்ரன் நிகமாந்த கந்த துளசி தாமோத்சிதம் சௌரபம் துளை ஒன்று இளையன நின்ற துழாய் முடியான் வியாதன்வானா தருண துளசி தாமபிஸ்வாமபிக்யாம். ஆஹா, பெருமாள் கிட்ட நெருங்கி வராண்டா. இந்த துளசி எப்படி தெரியுமா? யாதவகுலம் கடைசியில நாசமா இருக்கு. யாதவகுலம் நாசமாயிட்டு இருக்கு, எல்லாம் போயிடுது. பலராமன் தன்னடி சோதிக்கு எழுந்துள்ளிட்ட. ஒரு பக்கம் தாருகன் பெருமாளுடைய தேரோட்டி, மற்றொரு பக்கம் உத்தவன் பரமபக்தன் பரமபாகவதோத்தமன். அவ ரெண்டு பேரும் பெருமாளை தேடினவரா. கிருஷ்ணனை காணோமே கிருஷ்ணனை காணோமே எங்க பார்த்தாலும் அப்படியே மாம்ச குவியல் கொட்டி கிடக்கும். யாரவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்களே அடித்துக் கொண்டு மறித்திருக்கிறார்கள். அங்க
எங்க பார்த்தாலும் ஒரே பிணவாட வீசுறது. ஐயோ பெருமாளை எங்க பார்ப்போம் தெரியலையே. அதுக்குள்ள பெருமாள் தன்னடி சோதிக்கு எழுந்தளித்தாரோ. மாயம் செய்யேல் என்னை கதர்ற உத்தவர். பிரபோ ஏமாத்தாதரா, என்ன வஞ்சிக்காதரா, என்ன மாயம் பண்ணாத மாயம் பண்ணாத கதற. பெருமாளை தேடி வர கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுற. ஒரே கழுகும் நாயும் நரியும் ஊழலிட்டு இருக்கு, சப்திச்சு இருக்கு. ஒண்ணுமே புரியல. அங்க பெருமாளை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த படக்கோயில் நடுவில் பெருமாளை எங்க தேடுறதுன்னே தெரியல அவளுக்கு. கதறி தவியா தவிச்சு வரச்சே உத்தவருக்கு தன்னை ஆஸ்வாசம் பண்ணிக்க கூட முடியல. மூச்சு இறக்கிறது உத்தவருக்கு. பெருமாளை இழந்துட்டோமோ, பெருமாளை இழந்துட்டோமோ, நம்மளை விட்டுட்டு பெருமாள் தன்னடி சோதிக்க கிளம்பி போயிட்டானா. ஐயோ இனிமே நம்மளால பெருமாளை சேவிக்க முடியாது, இனிமே பெருமாளை பார்க்க முடியாது. அது நினைக்கச்சவே நெஞ்சத்தை அடைக்கிறது அவருக்கு. நினைக்கச்சவே நெஞ்சம் அடைக்கிறது அவருக்கு. கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்றவர் அப்படியே அந்த அந்த ஆயாசத்தினால அப்படின்னு இழுக்கிறது. அப்படின்ற துளசி வாசனை வருதான். ஆஹா துளசி வாசனை வருது. அப்ப பெருமாள் இங்கதான் எங்கேயோ இருக்கான் பக்கத்துல. கண்டுபிடிச்சிட்டேன். இத்தனை பணவாடைக்கு நடுவுல பெருமாளுடைய திருமேனியிலிருந்து வரக்கூடிய அந்த துளசி வாசனை வீசுறது. அப்ப பெருமாள் இங்கே எங்கேயோ பக்கத்துல இருக்கான் அப்படின்னு தேடி வந்தா அங்க பெருமாளை சேவிக்கிறது. ஆஜிக்ரன் நிகமாந்த கந்த துளசி. வென்டிலேஷன் தான் இருக்குன்றது இப்ப நமக்கெல்லாம். என்ன பிரயோஜனம் நமக்கெல்லாம்? ஆஜிக்ரன் நிகமாந்த கந்த துளசி. பெருமாளுடைய துளசி வாசம் கிடைக்குமா? எப்படி இருக்கும் அந்த வாசனை? எப்படி இருக்கும்? ஆஜிக்ரன் நிகமாந்த கந்த துளசி தாமோத்கிதம் சௌரபம். கும்முறை பெருமாள் சாத்தின் இருக்கக்கூடிய துளசியிலிருந்து நல்ல வாசனை வீசணும். காலே குத்ரசிதாகதம் கருணையா சார்த்தம் त्वया चाग्रता பஷ்யேயம் மணி பாதுகே பரதரம் பத்மேக்ஷணம் தெய்வதம். அம்மா பாதுகாதேவியே, அந்த சமயத்துல உன் மீது தாமரைக்காடு பூத்தார் போலே பத்மேக்ஷணம் பத்மாயாஈக்ஷணம் அம்புஜேக்ஷணம் மாதிரி இங்க அந்த பிராட்டியினால பார்க்கப்படக்கூடிய அந்த பிராட்டி பாருங்க சுவாமி. நம்ம குழந்தை பிரகிருதியை விட்டுட்டு இப்ப நம்ம கிட்ட வரப்போறான். பிரகிருதியை விட்டுட்டு அபராகிருதத்துக்கு வரப்போறான். இத்தனை நாள் பிரகிருதியில இருந்து அவன் பட்ட பாடு போடும். அவனுக்கு நாம ஆஸ்வாசம் பண்ணி அவனை நாம கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போலாம். வாங்கோ அப்படி குழந்தைய ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போற மாதிரி, வெளியில அழைச்சிட்டு போற மாதிரி, அப்பா அம்மாவை சேர்ந்து அந்த குழந்தைய அழைச்சிட்டு போற மாதிரி, அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அவ எதிர வந்து நின்றா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாதுகையே உன் மீது இந்த தம்பதி தெய்வத்தம் நகா என்பதாக சேஷி தம்பதி, சரண்ய தம்பதி, திவ்ய தம்பதியான என்னுடைய தெய்வத்தை பார்க்க போறேனே, என்னுடைய தெய்வத்தை சேவிக்க போறேனே. அப்படியே அந்த துளசி வாசனையோட தாமரையின் மீது அந்த தெய்வத்தை பாதுகையின் மீது இருக்கக்கூடிய தாமரையாக அந்த தெய்வத்தை ஒரு மிதுனத்தை ஆசிரியனை வேலையோடு போக வேலையோடு வாசிக்கிற ஒரு மிதுனமே உத்தேசம்ன்றதாக சொல்லி அந்த எம்பெருமானையும் பிராட்டியை நான் சேவிக்கப்படுறேன். லக்ஷ்மி நூபுர சிஞ்சிதேன குணிதம் நாதம் தவா கர்ணயல் நாஜிக்ரன் நிகமாந்த கந்த துளசீதாமோத்திதம் சௌரபம் காலே குத்ரசிதாகதம் கருணையா சார்த்தம் त्वया जाग्रता பஷ்யேயம் மணிபாதுகே பரதரம் பத்மேக்ஷணம் தெய்வதம். இந்த பாக்கியம் அது. எனக்கு அந்திம காலத்துல என்னுடைய தெய்வத்தை நான் இப்படி சேவிக்கணும், அப்படி சேவிப்பேன் சுவாமி தேசிகன். காலே குத்ரசிதாகதோ கருணையா சார்த்தம் त्वया जाग्रता பஷ்யேயம் மணிபாதுகே பரதரம் பத்மேக்ஷணோ தெய்வதோ வஹதி க்ஷிதிவ்யவஹிதாம் சோபி த்வாம் கதிஷு பாதுகே ரங்கி கமடபதி புஜக பரிபிருட
கரிவர குலசிகரி பூமிகா பேதைஹி. கருடன் பாதுகையை தாங்குறார், ஆதிசேஷன் பாதுகையை தாங்குறார், பரமேஸ்வரன் பாதுகையை தாங்குறார், பிரம்மருத்ராதிகள் பாதுகையை தாங்குறார், இந்திராதி தேவர்கள் ஓடி வந்து பாதுகையை தாங்குறார், பக்தர்கள் பாதுகையை தாங்குறார். இப்ப எம்பெருமானே ஆதிகூர்மமாகவும் ஆதிசேஷனாகவும் பல ரூபங்களை எடுத்து பாதுகையை உன்னை அவன் தாங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பாதுகையுடைய மகிமையை சாதிக்க. கமட்டபதி புஜக பரிபிருட கரிவர குல சிக்கரி பூமிகா பேதை. திவ்யகூர்மம், ஆதிசேஷன், திக்கஜங்கள், குலபர்வதங்கள் என்பதான பல ரூபங்களை கொண்டு எம்பெருமான் பாதுகையான உன்னையே தாங்குகிறான். இது என்ன பெரிய பரமேஸ்வரன் தாங்கிறதோ பிரம்மா தாங்கிறதோ இது பெரிய சமாச்சாரம்? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. பெருமாளே பல ரூபங்களை எடுத்துக்கொண்டு வகதிக்ஷி திவ்யவகிதாம் சோபித்வாம் கதிஷு பாதுகே ரங்கி கமடபதி புஜக பரிமிருட கரிவர குல சிகரி பூமிகா பேதை. பூமிகா பேதைன்னு அர்த்தம். பல ரூபங்களை எடுத்துக்கொண்டு, பல விசித்திரமான ரூபங்களை எடுத்துக்கொண்டு அந்த விசேஷமாக பாதுகையான உன்னை எம்பெருமான் தாங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சுவாமி இந்த பத்ததியை முடிக்கிறார். பகதிக்ஷி திவ்யவகிதாம் சோபித்வாம் கதிஷு பாதுகே ரங்கி கமடபதி புஜக பரிமிருட கரிவர குல शिखरि भूमिका भेदैः इति कवितार्किकसिंहस्य सर्वतन्त्र सुरन्द्रस्य श्रीमद्वेङ्कटनाथस्य वेदान्ताचार्यस्य श्रीरङ्गनाथ दिव्यमणिपादुकासहस्रेः प्रकीर्णपद्धतिः एकोनत्रिंशी श्रीरङ्गनाथ दिव्यमणिपादुकाभ्यां नमः. श्रीमते निगमान्त महादेशिकाय नमः. श्रीमते वात्सश्री कृष्णमार्य महादेशिकाय नमः. श्रीमते राजगोपालार्य महादेशिकाय नमः. अस्मद्गुरुभ्यो नमः. अथ चित्रपद्धतिः त्रिंशी प्रतिष्ठां सर्वचित्राणां प्रपद्ये मणिपादुकां विचित्रजगदाधारः विष्णुर्यत्र प्रतिष्ठितः प्रतिष्ठां सर्वचित्राणां प्रपद्ये मणिपादुकां विचित्रजगदाधारः विष्णुः यत्र प्रतिष्ठितः. இப்படி சித்திர பத்ததி. அடுத்தது 30வது பத்ததியான சித்திர பத்ததியை சுவாமி ஆரம்பிக்கிறார். விசித்திரமான பல சந்தஸ்துக்களை உடையதான பத்ததி இந்த சித்திர பத்ததி. இந்த சித்திர பத்ததியுடைய விசேஷமான அர்த்த விசேஷங்கள் எல்லாம் நாளை உபன்யாசத்திலிருந்து நாம தொடர்ந்து அனுபவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சுவாமி தேசிகனின் சங்கல்ப சூரியோதயம் உபன்யாசம் பை ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி. ஏபிஎன் சுவாமியின் யூடியூப் சேனலில் மெம்பர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒளிபரப்பாகிறது.